hello guys. நீ சிரிக்காத ஆத்தா. Hi, hello guys. Welcome back to our RS and Square channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் லை சேலஞ்ச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ட்ரூத் ஆர் லை சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னா ஒருத்தரும் ரெண்டு கொஸ்டின் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு கொஸ்டின் வந்து உண்மையாக இருக்கும், ஒரு கொஸ்டின் வந்து பொய்யா இருக்கும். இப்போ ஒருத்தர் அந்த கொஸ்டின் சொல்கிறாங்கன்னா மற்ற 3 பேர் வந்து அதை ஆன்சர் பண்ணணும். யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ அது எது ட்ரூத் எது லைன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் அது ட்ரூத் அண்ட் ஒரு லைன் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? போலாம். ஹாய் காய்ஸ், இப்போ என்னோட ட்ரூத் அண்ட் லை என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு எனக்கு ட்ரூத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணினா உயிர். ஸோ அதை வந்து லை பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சிக்கன் ரைஸ்னால் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அது வந்து லையாக வச்சுக்க போகிறோம். ஸோ அவங்க வந்து ஃபைன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, என்னோட ட்ரூத் எது என்னோட லை எதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க ஃபைன் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறேன் பிரியாணி தான். எது உண்மை எது போயிடும் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். பிரியாணி பிடிக்கும்ன்றது வந்து ட்ரூத்து, சிக்கன் ரைஸ் பிடிக்கும்னு சொன்னது வந்து லை. பிரியாணி பிடிக்கும்னு சொல்கிறது வந்து உண்மை, சிக்கன் ரைஸ் பிடிக்கும்னு சொன்னது வந்து பொய். மாற்றி சொல்லிட்டேன் ரெண்டுமே. பிடிக்கும்னு சொன்னது போய் கரெக்டாக சொல்லியிருக்கேன். சிக்கன் ரைஸும் பிடிக்கும் தானே சொன்னேன். ரெண்டுமே பிடிக்குமா? சரி, பிரியாணி தான் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும். நான் அப்படியே போயிடுறேன். பிரியாணி பிடிக்கும்னு சொன்னது உண்மை, சிக்கன் ரைஸ் பிடிக்காதுன்னு சொன்னது போய். ஏன் எல்லாரும் மாற்றி சொல்லாமல் ஒரே மாதிரி சொல்றீங்க? ஓகே, அதனால தான் நான் தனித்தனியாக கேட்குறேன். கரெக்ட். ஓகே, ஸோ நான் சொல்கிறேன். ட்ரூத் வந்து எனக்கு வெஜிடபிள்ஸ்லேயே கேரட் மட்டும்தான் லைவ் வந்து எனக்கு தலையில் பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதுதான் ட்ரூத் லைக். ஸோ அவங்கக்கிட்ட போய் என்னென்னு கேட்கலாம், கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ என் ஆப்ஷன் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ இவங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு வெஜிடபிள்ஸ்னாலே கேரட் மட்டும்தான் பிடிக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு தலையில் பூ வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அவள் இது வரைக்கும் பூ வச்சு நான் பார்த்தது கிடையாது. ஸோ அது லை. அதே போல் வெஜிடபிள்ஸில் வந்துட்டு அந்தளவுக்கு சாப்பிட மாட்டான், கேரட் மட்டும் சாப்பிடுவான். ஸோ அது வந்து ட்ரூ. அவளுக்கு வந்து வெஜிடபிள்ஸில் கேரட் பிடிக்கும், அது வந்து ட்ரூத்து தான். பூ வந்து எப்பயாவது தான் வைப்பா, அப்படிதான் பார்த்துருக்கேன். பூ வைக்க பிடிக்காது தான். அது லையா? கேரட் தான் எனக்கு பிடிக்கும், அது வந்து ட்ரூத்து. வந்து அவள் பூ வச்சே நான் பார்த்ததில்லை. ஸோ அதுதான் லை. எதை பார்த்ததுதான் எப்படி இப்போ நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, நான் பூ வைப்பேன், மோஸ்ட்டாக ரேராக தான் வைப்பேன். ஸோ 3 பேரும் கரெக்டாக தான் சொன்னீங்க. எனக்கு வெஜிடபிள்ஸ்னாலே கேரட் மட்டும் தான் சாப்பிடுவேன். நான் வேறு எதுவும் சாப்பிடுவேன். வெள்ளரிக்காய் பிடிக்காது. வெஜிடபிள்ஸ்னால் நான் கேரட் மட்டும் தான். ஸோ 3 பேரும் கரெக்ட். Many hours later. ஹாய் காய்ஸ், என்னோட ட்ரூத் ஆர் லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் வந்து எனக்கு ரொம்ப அமைதியாக காமாக சைலண்ட்டாக அப்படி இருக்கிறது வந்து எனக்கு. என்னோட லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து எனக்கு பனானா சுத்தமாக பிடிக்காது. அதுதான் என்னோட லை. என்னோட ட்ரூத் ஆர் லை கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எனக்கு ஃப்ரூட்ஸில் பனானா வந்து ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு அமைதியாக சைலண்ட்டாக ரொம்ப காமாக அப்படி இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. இதுதான் என்னோட ட்ரூத் ஆர் லை கொஸ்டின்ஸ். நான் சொல்கிறேன் காய்ஸ், அவளுக்கு பனானா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது வந்து லை. அப்புறமேட்டு அவளுக்கு வந்து அமைதியான இடம் பிடிக்காதுன்னு சொன்னது வந்து அவளுக்கு அமைதியான இடம் பிடிக்கும், அது வந்து ட்ரூத். சரி, ஓகே, நான் சொல்கிறேன். அவளுக்கு பனானா பிடிக்கும்னு சொன்னது வந்து ட்ரூத்து, அமைதியாக இருக்கிறது வந்து பிடிக்காதுன்னு சொன்னது வந்து லை. சேம், எனக்கு சுஷ்மிதா சொன்னது தான். எது எது அவள் சொன்னது கரெக்ட், ராஜிமா சொன்னது தான் கரெக்டு. இவங்க 2 பேரும் சொன்னது. எனக்கு ஃப்ரூட்ஸில் பனானா வந்து சுத்தமாக பிடிக்காது. அதுதான் நாங்கள் சுத்தமாக பிடிக்காது.
ஆக்சுவலா இவ ஆன்சர் வந்து எனக்கு முன்னாடியே ஸ்கூலில் போகும்போது சொல்லியிருக்கா. ஆனா அவ என்ன சொன்னாலும் தான் மறந்துட்டேன். மாத்தி மாத்தி சொல்றேன். ஃப்ரூட்ஸ்ல நீங்க எப்போ பனானா கொண்டு வந்து என் கையில கொடுத்தாலும் நான் இருக்காது, தூக்கி போட்டுருவா. ஓகே, ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இவ ஆன்சர் தாண்டி சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூட்டி அது இதுன்னு சொல்லி எந்த வீடியோ எடுக்கணும்? இல்ல போதும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. என்னோட ட்ரூத் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வெளில போகிறது ரொம்ப பிடிக்கும். அதுதான் ட்ரூத்து. என்னோடய லைவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மட்டனே பிடிக்காது. பட் அவங்கக்கிட்ட வந்து எனக்கு மட்டன் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதான் லைவ். ஓகேங்களா? ஸோ எங்களை விட்டு சூரிய பகவான் போயிட்டாரு, அதனால் வெயிட் பண்ணல அவர். ஸோ அதனால் நாங்கள் ஏரியா ஷிஃப்ட் பண்ணி லைட் கிட்ட வந்துட்டோம். बाय बाय टाटा गुड बाय गया. இப்போ வந்து என்னோட ட்ரூத் அண்ட் லைவ் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இவங்ககிட்ட கொஸ்டின் அதை கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான்வெஜ்ஜில் மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊர் போகவே பிடிக்காது. சரி, நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். அவளுக்கு வந்து ஊர் சுத்துறது பிடிக்கும். ஸோ வந்து செகண்ட் ஒன் சொன்னது வந்து லை, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ தான், மட்டன் பிடிக்கும். அதேதான் நிலா சொன்னது தான். ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து லை. மட்டன் சிக்கன் ரெண்டுமே சாப்பிடுவா. ஸோ அது வந்து ட்ரூத். அவளுக்கு மட்டன் பிடிக்கும்னு சொன்னது சுத்தமான போய், அது சுத்தமாக பிடிக்காது. செக்கில் ஆட்டினேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அப்புறம் ஊர் சுத்தம்னு சொன்னது, ஊர் சுற்றுறது அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் அது சுத்தமான உண்மை. இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து மட்டன் சுத்தமாகவே பிடிக்காது. தென் அதே மாதிரி எனக்கு ஊர் சுத்த போக ரொம்ப பிடிக்கும். இப்படிலாம் பண்ணுறது. ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோ வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யார் வின்னர் அண்ட் யார் லூசர்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் லூசர்ஸ் வித் 1 பாயிண்ட், இவங்க 2 பேரும் வின்னர்ஸ் வித் 3 பாயிண்ட்ஸ். ஸோ இவங்க லீடிங்கில் இருக்கனால இவங்க தான் வினர்ஸ். அவங்களுக்குமே தெரியும் சொன்னாங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதனால அவங்களோட பாயிண்ட்ஸ் எங்களை விட வந்துட்டு ட்விஸ்டடா வந்துட்டு கொஸ்டின் கேட்டது அவங்க தான். ஸோ வந்துட்டு ஆமா, பயங்கர கன்ஃபியூஷன் வந்துட்டு வீடியோ பேக்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப தெளிவாக தானே பேசினேன். அவங்களுக்குள்ள நான் என்ன பண்ண முடியும்? தெளிவாக தான் சொன்னேன். ஏங்க இவங்க பேசுவாங்கன்ட்டு நம்ம என்ன பாத்துக்கிட்டா இருக்க முடியும்? முக்கியம். ஓகே 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 ஓகேங்க, ஓவரா பண்ணாது. இது வரைக்கும் வந்து இந்த அம்மா வந்து ரொம்ப அப்படி விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப வந்துதான் கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவா, ஓகே இல்ல நல்லாவே விளையாடுறாங்க. அவங்களோட பெஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. சோ அதுக்காக நாங்க கங்க்ராட்ஸ் பண்றோம். நம்ம காலம் கபிலா ஏறி அடி பாத்துக்கலாம். ஏறி அடி பாத்துக்கலாம். டைலாகா இப்பதான் அவங்க சூடு பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னங்க என்னங்க சொல்லுங்க. வர வர இப்பதான் அவங்க சூடு பிடிச்சிட்டு இருக்காங்க. டைலாகா பாக்க போறீங்க காளியோட ஆட்டத்தை. ஆமா, 2 பேருக்கு டைலாகா வரும். நாங்க என்ன சொல்றதுக்கு லூசர்ஸ் தானே. நாங்க லூசர்ஸ்னா என்ன, இது ஜஸ்ட் ஃபார் கேம் தானே, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். லூசிங் இஸ் வின்னிங் ஆஃப். ரொம்ப தத்துவம். ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye.